ஓகேவா? ஹலோ, குட் மார்னிங் ராஜேஷ். ஜி கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க, அடுத்த கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. இல்ல இல்ல, ஓகே. ஃபோன் சரி, இது வீட்ல நெட் சரியா இல்ல. சரி, ஓகே ஃபைன். சரி, என்ன லைக் சங்கீதா இருக்கீங்களா? இருக்கு சார், சொல்லுங்க. நேற்று வந்து ஒரு சினாரியோ கொடுத்தேன்ல. நேற்று என்ன சினாரியோ கொடுத்தேன்னா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் வந்து டிபி இன்சர்ட் பண்ணணும். ஒரு ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது. 3 பேருக்கு உங்களுக்கு கொஸ்டின் சொல்கிறேன். ஒரு ஃபைலில் வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது, ஓகேங்களா? எனக்கு வந்து லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் இன்சர்ட் பண்ணணும் டிபியில். ஐ வாண்ட் டு லோட் இன் அ டேட்டாபேஸ். I want to read from the file. Last 3 records alone I have to insert in the DB. What are the components you'll use? Interview question தான் இதுவும். Basic questions like 2 years experience கேட்பாங்க அது. சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? ஃபைல் டீலிமிட்டட், ஃபர்ஸ்ட் ஃபைல் டீலிமிட்டட் இருக்கணும். அங்கல இருந்து t file delimited. t ஃபைல் டீலிமிட்டட். அப்புறம் அங்கல இருந்து ரெப்ளிகேட் வேணும்ல. நான் கேட்டது அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களா இல்லையா? எனக்கு வந்து லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் சொல்லுங்க கேட்டேன். நான் என்ன காமன் கேட்டேன்? நீ டி ரெப்ளிகேட் யூஸ் பண்ணா என்ன ஆகும்? தெரியணும்ல. டி ஃபில்டர் ரோஸ். ஃபில்டர் ரோல என்ன பண்ணுவீங்க? எனக்கு கேட்டது நான் வந்து லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் அது எப்படி பண்ணுவீங்க? அதான் கேக்குறேன். எனக்கு லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் ஃபைல்ல வந்து லைக் இட் கேன் பி லைக் 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் ஆர் 2 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் ஆர் 3 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கலாம். எனக்கு தேவை லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் மட்டும். ஏன்னா காம்பவுண்ட் மட்டும் யூஸ் பண்ண சொல்லுங்க. தட்ஸ் இட். ஒன் இஸ் டி ஃபைல் டெலிமிட்டட். டி சாம்பிள் ரோ. சாம்பிள் ரோல எப்படிங்க உங்களுக்கு வந்து தெரியும்? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிரதீபா, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, we can't decide what input is going to come. It can be 1 million record or 2 million records, 3 million records. டி சாம்பிள் ரோல வந்து உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தெரிஞ்சா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எனக்கு இன்புட்ல வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரப்போது தெரியாது. எனக்கு 1000 ரெக்கார்ட்ஸ் வரலாம், 10,000 ரெக்கார்ட்ஸ் வரலாம், 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வரலாம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ரெக்வயர்மெண்ட். சொல்லுங்க, காம்பவுண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த அமைதியா இருந்தா போகாது, மற்றவங்க பேச விட்டு அமைதியா இருக்கக்கூடாது. வந்து நம்மளும் ஆன்சர் பண்ணணும், ஏதாவது சொல்லணும். வந்து சொல்லணும்னா கரெக்டா ஆன்சர் மட்டும் ஆன்சர் கரெக்டா சொல்லணும், இல்லை தெரியலன்னு சொல்லிடணும் ஃபைனலா. அவங்க ட்ரை பண்றாங்களா இல்லையா? எஸ் சார். பிரதீபா, கொஸ்டின் நம்ம கேட்கும்போது ஒரு 10 வாட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, வந்து என்ன இன்புட் கேட்கறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிப்ளை கொடுங்க. லைக் லூஸ் டாக் வேணாம், ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ போயிடும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ரிக்வயர்மெண்ட்ஸ். எஸ் சார். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல்ல வந்து என்ன வந்திருக்கு, லைக் இட் கேன் பி 1 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் ஆர் 2 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு. யூ வில் யூஸ் டி ஃபைல் இன்புட் டெலிமிட்டட் ஃபார் ரீடிங் எ ஃபைல். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம்?
என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம்னா டி சார்ட் ரோ யூஸ் பண்ணலாமா? டி சார்ட் ரோ என்ன பண்ணலாம் சங்கீதா? அசெண்டிங் டிசெண்டிங். டி சார்ட் ரோ என்ன பண்ணலாம்? ஷார்ட் பண்ணலாம் பை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். டிசெண்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. வந்து அங்க எம்ப்ளாயி ஐடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் யூனிக்கா இருக்க போகுது ஃபைல்ல வந்து. ஓகேங்களா? ஃபைல் வந்து என்ன இருக்க போகுது? எம்ப்ளாயி ஐடி யூனிக்கா இருக்க போகுது. அப்ப என்ன பண்ணுங்க, டி சார்ட் ரோ வச்சு என்ன பண்ணுங்க, டிசைனிங்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணா என்ன வரும் உங்களுக்கு? ஹையஸ்ட் லாஸ் வருமா இல்லையா? அப்புறம் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணணும்? இப்போ வந்து நான் டிசைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணலாம்? எனக்கு லாஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ். இப்போ ஃபில்டர் ரோ தேவையில்லையே. லைக் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து ஃபில்டர் ரோவும் யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் ரோ யூஸ் பண்ணலாம். இன்னொரு காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணலாம்? நேத்து பாத்தீங்களே. டி சாம்பிள் ரோ. டி சாம்பிள் ரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா 1 2 3 கொடுத்தீங்கன்னா வந்துருமா இல்லையா? எஸ். வந்துருமா இல்லையா? ஓகே. அப்ப என்ன அது என்ன காம்பவுண்ட்? இதான் இன்ட்ரி क्वेश्चन. இதுக்கு சின்ன क्वेश्चन. இதெல்லாம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேர் क्वेश्चंस. இது ஆன்சர் பண்ண ஆன்சர் பண்ணுவீங்க. ஒரு ஃபைல் வருது. ஃபைல் வந்து என்ன பண்றீங்க? சார்ட் பண்றீங்க. ஏதாவது வந்து யூனிக் காலம் இருக்கும். யூனிக் காலத்தை வச்சு என்ன பண்றீங்க? சார்ட் பண்றீங்க. சார்ட் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு? டிசைனிங் ஸ்டார்ட் பண்றீங்க. டிசைனிங் வந்து வந்துரும் உங்களுக்கு. அப்புறம் டிசைனிங் வந்து என்ன பண்ணலாம் நீங்க? டி ஃபில்டர் ரோ யூஸ் பண்ணலாம். ஆர் யூ கேன் கோ ஃபார் சாம்பிள் ரோ. டி சாம்பிள் ரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? 1 2 3 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் வந்துற போகுது. இது மாதிரி சினாரியோ பேஸ்டா ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? if I want to take first 3 records, what you will do? And first 3 records எனக்கு வேணும். எனக்கு ஃபைல்ல வந்து first 3 records வேணும். என்ன யூஸ் பண்ண காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம்? டி சாம்பிள் ரோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டி ஃபில்டர் ரோ யூஸ் பண்ணிக்கலாம். if my file does not have any unique columns, இந்த क्वेश्चन கேக்குறேன். இது வந்து உங்களுக்கு வந்து சும்மா இது மாதிரி வச்சிங்களேன், ஒரு அசஸ்மென்ட் மாதிரி. if the input file has not having any unique columns, then how you will take the last 3 records? கேட்ட क्वेश्चन புரிஞ்சுதா? பிரதிபா ரெக்குயர்மென்ட் புரிஞ்சா இல்லையா? இல்ல பிரதிபா கேட்டுட்டு இருக்கேன். பிரதிபா புரியுது சார். புரியுது. சரி, வெயிட் பண்ணுங்க. இஷ்யூஸ் இருக்கா? ஓகே. மியூட் போடுங்க பிரதிபா. பேசிட்டு மியூட் போடணும். போட்டீங்களா? யாரு மியூட்ல இருக்கு? ஓகே. சாரி, ஐ டுக் டிபி அவுட்புட் எடுக்கணும்ல, அதான் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நான் வாட் இன்புட்ல வச்சிருக்கேன். Okay, fine. Now, what I have to do, I have to limit first 100 records to 1 DB. எனக்கு வந்து requirement வருது. எனக்கு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து first 100 records பாத்தீங்கன்னா எனக்கு வந்து first table வரணும். next 100 records பாத்தீங்கன்னா second table வரணும். next third 100 records பாத்தீங்கன்னா third table வரணும். Totally I have 3 tables. 3 tables இருக்கு. 3 tables பாத்தீங்கன்னா டேபிள் நேம் எனக்கு தர போறேன் நான். ஓகேங்களா? நான் ஃபைல்ல இருந்து ரீட் பண்றேன். ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, I going to give the table name. என்ன தர போறேன்னா etl_job 1 தர போறேன். क्वेश्चंस எல்லாம் கேட்கணுமா? ஏன் அன்மியூட்ல இருக்கீங்க? இல்ல சார் क्वेश्चन இல்ல சார். அன்மியூட் போங்க. லைக் நாய்ஸியா இருக்கு பேக்ரவுண்ட். etl_job 1 டேபிள் நேம் கொடுத்துருவேன். ஆக்ஷன் ஆன் டேபிள் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, you going to click on the drop table if exist and create. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்தீங்கன்னா, I going to give the table name as etl_job2. Action on table will be drop table exist and create.
சிங்க் காலம்ஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுலயும் என்ன பண்ணுங்கன்னா யூ கிவ் த டேபிள் நேம் அண்ட் கிவ் த ஆக்ஷன் அண்ட் டேபிள் நேம். இது ரெண்டும் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? கிளிக் ஆன் சிங்க் காலம்ஸ். சிங்க் காலம்ஸ் எது தரேன் தெரியுதா? லெஃப்ட்ல இருக்கிற மேப்பிங் ஃபுல்லா உங்க ரைட் சைடுல வந்துரும். ஓகேங்களா? இன்புட் அவுட்புட் மேப்பிங் வில் பி தேர். தட்ஸ் வை கிவிங் சிங்க் காலம்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா etl_job3 etl_job3 டோட்டலி எனக்கு பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? 3 டேபிள்ஸ் இருக்கு. இப்போ வந்து எனக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்னா டோன்ட் லுக் அட் அப்பர். ஓகேங்களா? இது வந்து ஒரு நோட் பேட் மாதிரி. ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ சும்மா ஹிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இட் won't run. ஓகேங்களா? இட்ஸ் நாட் a process. Just for making a hint notes. I'm going to take the multi-threading concept today. For that, it's one of the powerful concept. Out of 100 interviews, in 80 interviews, they'll ask what is multi-threading. This concept I will cover later. Before that, my requirement will be எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன வேணும்னா இந்த டேபிள் 1ல வேணும், டேபிள் 2ல வேணும், அண்ட் தென் டேபிள் 3ல வேணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டேபிள், நெக்ஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸ் செகண்ட் டேபிள், நெக்ஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸ் தேர்ட் டேபிள். 100 ரெக்கார்ட்ஸ்ல வந்துடும், 100 to 200 ரெக்கார்ட்ஸ்ல வந்துடும், 200 to 300 ரெக்கார்ட்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு என்னென்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம்? என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம்? லைக் சங்கீதா சாம்பிள் டி சாம்பிள் ரோ யூஸ் பண்ணலாம். டி சாம்பிள் ரோ என்ன பண்ணலாம்? 1 to 100 கொடுக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம் 200 to சாரி 100 201 அதான் 101 to 200 கொடுக்கலாம். 201 to 300. What is another component? Okay, T sample row is fine. What is another component? Another component யூஸ் பண்ணலாம். T sample row விட்டுருங்க. T filter row யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா you can give greater than என்ன பண்ணலாம்? அன்கண்டிஷனல் என்ன பண்ணலாம்னா வந்து lesser than 100 கொடுக்கலாம். கரெக்ட்டா? Yes. Yes sir, lesser than 100. அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன பண்ணலாம்னா it will be like lesser than 200 greater than 100. greater than 100 கொடுக்கலாம். ஓகே ஃபைன், இன்னும் கொடுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. என்ன ஆப்ஷன்னா just click on the input file delimited. இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா it will open the properties. Go to the properties and give the header as 1. ஓகேங்களா? give the header as 1. இதுல பாத்தீங்கன்னா எல்லாம் கிரே அவுட் ஆயிருக்கும். கிரே அவுட் ஆயிருக்குன்னா என்ன இருக்கும்னா you can go to the built-in repository. built-in repository போனீங்கன்னா என்ன பண்ணலாம்னா you can edit all the properties. If it is in repository you can't able to edit. built-inல பாத்தீங்கன்னா edit பண்ண முடியும். என்ன பண்ணுங்கன்னா ஹெடர் வந்து 1 கொடுத்துட்டேன். ஹெடர் 1 கொடுத்தா என்ன அர்த்தம் சங்கீதா? ஹெடர் 1 கொடுத்தா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஸ்கிப் ஆயிடும். கரெக்ட்டா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் ரோ ஸ்கிப் ஆயிடும். ஹெடர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஸ்கிப் ஆயிடும். நான் இந்த இடத்துல லிமிட் தரலாமா? தரலாமா இல்லையா? ஓகே. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வர போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 100 ரெக்கார்ட்ஸ் வந்துருச்சு எனக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன தேவைன்னா 101 to 200 தேவை எனக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அப்ப என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மேல மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணின்னு காட்டுறேங்க. ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டிஸ் மூவ் ஆயிடும். இந்த இடத்துல ஹெடர் என்ன தரணும்? go to again property tables, built in header என்ன தரணும்? ஹெடர் என்ன தரணும்னா I want to give it 100. 100 கொடுத்தா என்ன ஆயிடும் எனக்கு? 100 records skip 100 ரெக்கார்ட் ஸ்கிப் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப லிமிட் எனக்கு என்ன தரணும்? லிமிட் 100. லிமிட் என்ன தரணும்? எனக்கு நெக்ஸ்ட் 200 எனக்கு அடுத்த 100 ரெக்கார்ட்ஸ் வேணுங்க எனக்கு. அப்ப என்ன வரும் எனக்கு? 200 வரும் எனக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 100 ரெக்கார்ட் ஸ்கிப் ஆயிடும். 100 to 200 ரெக்கார்ட்ஸ் வரும். டோட்டல் எத்தனை ரெக்கார்ட்ஸ் வரும் எனக்கு? டோட்டலி how many records will get? Finally output 100 record. 100 தான் வரும் எனக்கு. ஓகேங்களா? இது மாதிரியும் அச்சீவ் பண்ணலாம். 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளிக் ஆன் தேர்ட் ஒன். இங்க என்ன ஆப்ஷன் தரலாம் பாருங்க. go to the property types, built-in property, header as 200. அப்ப 200 rows உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஸ்கிப் ஆயிடும். அப்ப லிமிட் என்ன தரலாம் இந்த இடத்துல? 300. முதல்ல இந்த ஃபைல்ல வந்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஓகேவா? I will try. I don't know whether the file is having 300 records or not. இப்போ என்ன பண்ணனும்னா just go to the run job. I will change that. Wait பண்ணுங்க. I will change the thing is 75% as of now. Okay. இப்போ என்ன பண்ண கிளியர் பண்ணுங்க. கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. Yeah.
see it's starting, it's running in a sequence. தெரியுதா உங்களுக்கு? ஏன் தெரியுதா? அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா என்ன இல்ல, அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பிக் ஃபைலை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா I'll choose some big files as of now. What's the big file I can choose? ETL data, and then ETL02, and then data, practice files. In that file size என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த file 2 வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்கு, 4 MB இருக்கு. கரெக்டா? அதை விட்டா இந்த பர்ஃபார்மன்ஸ் டென்ஸ் அதை விடுங்க. இது என்ன டி ஃபைல் காம்பனன்ட் லிஸ்டா? ஓகே, ஐ வில் டேக் திஸ் ஃபைல் 2. ஃபைல் 2 என்னன்னு பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட். நான் வாட் கைண்ட் ஆஃப் ஃபைல் எல் சி ஐ வில் டேக் திஸ் ஃபைல். இது 4 MB ஃபைல் இருக்கு. கண்டிப்பா பார்த்தா ரெக்கார்ட்ஸ் அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பா ஓப்பன் வித் எடிட் வித் நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ். ஏன் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையா இருக்கு? ஓகே ஃபைன். இந்த மீன் டைம்ல டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகேங்களா? இட் இஸ் டேக்கிங் சம் டைம். மீன் டைம் இஃப் எனி ஹேவிங் டவுட்ஸ் in this you can utilize this time. Okay, it's containing huge records. ஓகேங்களா? we'll take this file. As of now we'll take this file. It's containing huge records. The file is file 2. ஓகேங்களா? just I going to do the metadata scanning. Anyone having doubt in the metadata scanning of the files? Just click on the your batch ETL02 folder. In that I going to create one file, create delimited. In that I going to give the file as big file. Big file. Next, and then the location is I going to give this location whatever I copied. In that I want to choose file 2. This contains nearly like 4.5 MB. Open and then give next, and then give the delimiter as comma delimiter, and then here I going to set the heading rows as yeah, set the heading rows column choose பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா header வந்து 1 ஆயிடும். அப்ப first header வந்து first record உங்களுக்கு என்ன ஆயிடும், கண்டிப்பா உங்களுக்கு skip ஆயிடும் உங்களுக்கு. ஓகேவா? just give a fresh view. You can see the preview over here, policy, state code, everything you can see over here. This file contains 4.5 MB. Next கொடுங்க. next கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா string, float, it automatically doing the metadata scanning of files. ஓகேங்களா? நீங்க in case உங்க டைப் சேஞ்ச் பண்ணனும்னா இங்க பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம். மோஸ்ட்லி இன் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா they won't follow float, இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எல்லாமே ஸ்ட்ரிங்கா வச்சு உள்ள அலோ பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரிங்கா கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அது என்னதான் இருந்தாலும் ஸ்பேஸா இருந்தாலும் அலோ பண்ணிடும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் டூ த கன்வர்ஷன் டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா யூ கேன் சேஞ்ச் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டு இன்ட் டு ஸ்ட்ரிங் எல்லாம் மாத்திக்கலாம் நீங்க. ஆனா எப்பவுமே ஒரு ஃபைலை உள்ள கொண்டு வரும்போது என்ன பண்ணுங்கன்னா ஸ்ட்ரிங்கா மாத்திக்கங்க. அதுக்கப்புறம் இஃப் யூ ஆர் டூயிங் எனி கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் யூ கேன் யூஸ் அ கன்வெர்ட் டைப். சங்கீதா புரியுதா இல்லையா? ஓகே சார், புரியுது. நீங்க இப்ப என்ன ப்ரொடக்ஷன் என்ன பண்ணனும்னா இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இந்த காலம் பார்த்தா ஃப்ளோட் ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஃப்ளோட்னா பாத்தீங்கன்னா வந்து 0.007 வேல்யூஸ் இருக்கும். நம்பர்ஸ்க்கு டாட் வச்சுட்டு 00 இருக்குன்னு வச்சுங்களேன். இது மாதிரிலாம் நீங்க தராதீங்க. எல்லாமே ஸ்ட்ரிங்கா வச்சு உள்ள அலோவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கு, நம்ம நேத்து பார்த்திருப்போம், கன்வர்ஷன் டைப்னு ஒரு காலம் பார்த்திருப்போம். கரெக்டா? அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். நேத்து பார்த்தோமா இல்லையா கன்வர்ஷன் டைப்? பார்க்கலையா? பார்த்தோம். அதான் அந்த டி கன்வர்ஷன் டைப் யூஸ் பண்ணி என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த காலம்ஸ்லாம் உங்களுக்கு கன்வர்ஷன் மாத்தணுமோ அதை மட்டும் நீங்க மாத்திக்க வேண்டியதுதான் உள்ள வந்ததுக்கு அப்புறம். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா லென்த் வந்து பாத்தீங்கன்னா I already set you give some length like 200. I am following some default length. ஓகேங்களா? ஏன்னா லென்த் கம்மியா இருந்தா உங்களுக்கு என்ன ஆகுது, ரெக்கார்ட் ஸ்கிப் ஆயிடும் உங்களுக்கு. So I trying to give the length as 200. உங்க ETL மேப்பிங் டாக்குமெண்ட்ல லென்த் கொடுத்திருப்போம், அந்த லென்த் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? otherwise you can give the max of length. You can give 1000 also. As of now I giving 200.
just click on finish. இப்போ பாத்தீங்கன்னா பிக் ஃபைல் வந்துருச்சு. நான் எங்கெங்கெல்லாம் டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோ அதை அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், பிக் ஃபைல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணி பண்ணுவீங்க, ரோல போய் மெயின் பண்ணுவீங்க. நீங்க இப்போ பாத்தீங்கன்னா லேர்னிங் பேஸ்ல இருக்கிறதால இப்படி பண்ணுங்க. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா they will click here and then டாட் பபுள் தெரியுதா, அந்த பபுள் வச்சு டைரக்டா கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி பண்ண அவசியம் கிடையாது. பபுளை கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், you can able to connect. Okay, I'm going to replace this thing, control V. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். அந்த ரோ காம்பனன்ட் யூஸ் பண்ற ரோ காம்பனன்ட் தெரியுதா, ஒரு ரெக்கார்ட்ஸையும் ஒரு ரோவும் ஐட்ரேட் பண்ணி என்ன பண்ணணும்னா இன்னொரு காம்பனன்ட்டுக்கு அந்த டேட்டா ஃப்ளோ கொடுக்கும். ஓகேங்களா? தட்ஸ் வை மெயின் இப்படி கனெக்ட் பண்ணுங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோக்ஸ் they will just what they will do, they will just copy and paste, and then there will be a bubble will be there. They click on the bubble and then they will connect. Now I'm going to run the job. Now if I run the job, you can see CT cannot be resolved around field. Okay, because why this problem is occurring? Anyone having idea? எதுக்கு இந்த ஜாப் ஃபெயில் ஆகுது? எனக்கு ஜாப் தெரிஞ்சிச்சு, எனக்கு இதே ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு. இது மாதிரி இஷ்யூ ஃபைண்ட் பண்ணணும். லைக் சங்கீதா, எனிபடி, லைக் பிரதீபா வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா மைக் வந்து கரெக்ட் பண்ணுங்க, ரொம்ப நாய்ஸியா இருக்கு பேசும்போது. ஓகேங்களா? லைக் ஆனந்த், எனிபடி, why I facing this issue now? In the console window I'm not getting any error message like that, but I want to know why I getting this error message. நான் என்ன பண்ணிட்டேன்னா ப்ரீவியஸா ஃபைல் யூஸ் பண்ணியிருந்தேன், அதோட மேப்பிங் பார்த்தீங்கன்னா இங்க இருக்குமா இல்லையா, அதோட மேப்பிங் இருக்குமா இல்லையா? இங்க பாருங்க லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு, லெஃப்ட் சைடுல வேற காலம்ஸ் இருக்கு, ரைட் சைடுல என்ன இருக்கு, கண்டிப்பா வேற காலம்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், காலம் கொடுக்கணும் சார், சிங்க் காலம்ஸ் கொடுக்கலாம், ஆர் காப்பி ஆல் த காலம்ஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லா லெஃப்ட் சைடுல இருக்க மேப்பிங் ஃபுல்லா ரைட் சைடுல ஃபுல்லா வந்துச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும், சிங்க் காலம் கொடுத்தாலே இது ஆட்டோமேட்டிக்கா இது சிங்க் ஆயிடும். ஓகேவா? சிங்க் காலம் ஆயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இங்க போங்க, இதுலயும் போய் என்ன பண்ணுங்க, சிங்க் காலம்ஸ் கொடுங்க. அப்புறம் இதுலயும் போங்க, அந்த பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல பாத்தீங்கன்னா வார்னிங் சிம்பிள் இருக்கும், அந்த வார்னிங் சிம்பிள் பாத்தீங்கன்னா சிங்க் காலம்ஸ் கொடுங்க போயிடும் உங்களுக்கு. வார்னிங் சிம்பிள் எப்பவுமே இருக்கக்கூடாது, வார்னிங் சிம்பிள் இருந்தா சம் இஷ்யூ இருக்குன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா வார்னிங் சிம்பிள் மேல பிளேஸ் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு, the schema from the input link row different from the schema defined in the component. அப்ப என்ன அர்த்தம்னா ஸ்கீமா, இன்புட் ஸ்கீமா அவுட்புட் ஸ்கீமா டிஃபரெண்டா இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கிவ் சிங்க் காலம்ஸ் கொடுத்துருங்க. சிங்க் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அந்த வார்னிங் சிம்பிள் போயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரன் த ஜாப். ரன் பண்ணும்போது நீ பாருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. why I facing again error? என்ன எரர் இது? Zero length columns are not allowed. Zero length columns. Why it's showing zero length columns? I want to see the zero length columns. இருக்கான்னு பாருங்க. இருக்கு சார், இருக்கு. எப்படி இந்த இதுல மிஸ் ஆச்சு எனக்கு? நாங்க தான் கரெக்டா தான் கொடுத்தேன். அப்ப என்ன பண்ணணும்னா இங்கே மாத்திக்கலாம். நீங்க போயிட்டு என்ன பண்ணணும், பிக் ஃபைல் இருக்குல்ல, இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, கிளிக் ஆன் மெட்டாடேட்டா. இங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க லென்த் வந்து நான் இங்க தான் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் மாத்தவே நினைக்கிறேன், அதுதான் அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஜஸ்ட் கிவ் 200 வாட் ஹியர். அப்ப இது மாதிரி இஷ்யூ ஃபைண்ட் பண்ண தெரியணும் உங்களுக்கு, டக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா? டக்குன்னு என்ன பண்ணுங்க இங்கே மாத்திக்கலாம். நீங்க போயிட்டு மாத்திட்டு ஃபுல்லா 200 இருக்கா, ஜஸ்ட் கிளிக் ஆன் ஃபினிஷ். Do you want to propagate the modification to all jobs கேக்குது, just give yes. அப்படி என்ன அர்த்தம்னா எல்லா ஜாப் சேஞ்ச் பண்ணணுமா, இந்த ஃபைல் எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்களோ அங்க சேஞ்ச் பண்ணுமா கேக்குது. ஜஸ்ட் கிளிக் ஆன் எஸ் and click on OK. ஓகேவா? நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த மெட்டாடேட்டா ஸ்கேனிங் பண்ணிருப்பீங்கல்ல, அது வந்து பிளஸ் சிம்பிள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க மெட்டாடேட்டா இருக்கும், இங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இந்த இடத்துல லென்த் மாத்திக்கலாம். ஓகேவா? பண்ணிக்கலாம். இன் கேஸ் காலம் எல்லா காலம் நேம்ஸும் பார்க்கணும்னா இங்க பாத்துக்கலாம். நீங்க தெரியுதா? The column names will be construction, country, equipment site, deductible, limit, எல்லாமே இங்க பாத்துக்கலாம். காலம் நேம்ஸ் என்னென்ன காலம் நேம்ஸ் வந்து பாத்துக்கலாம். ஓகேவா? கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நம்ம கொடுத்த காலம் நேம் கரெக்டா செக் பண்றது இங்க பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க கொஞ்சம். இஃப் now I going to run the job, ரன் பண்ணும்போது எனக்கு என்ன வரணும்னா
ஃபர்ஸ்ட் 100 ரெக்கார்ட்ஸ் இந்த டேபிள் லோட் ஆகணும். பாத்தீங்கன்னா while I running என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் ரன் ஆகுது, நெக்ஸ்ட் இந்த ஜாப் ரன் ஆகுது, தேர்ட் எனக்கு என்ன ஆகுது, இந்த ஜாப் ரன் ஆகுது. எவ்ரிதிங் இஸ் ரன்னிங் இன் a sequence. ஓகேவா? now going to run again, you can see first this one will be going to starting. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ஸ்டார்டிங் ஆகும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இது ஸ்டார்டிங் நடக்குது. எல்லாமே சீக்வன்ஸ் நடக்குது. my client requirement is I am getting data from the heterogeneous data sources. Heterogeneous data source னா என்ன சொல்றேன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா லோன் எப்படி நேம் மாத்தணும் தெரியல உங்களுக்கு. just go to click on the components page, go to view. I'm going to change the name. Big file of loan. This one I'm going to change the name as big file of savings. I'm going to change the file name as this one is UPI payments. பாத்தீங்கன்னா client என்ன சொல்றாங்கன்னா, what requirement is saying to you, all are heterogeneous. Heterogeneous-னா independent data source ல இருந்து data நீங்க வந்து pull பண்றீங்க. ஓகேங்களா? You are extracting data from the one of the Linux box. ஓகேங்களா? From the staging area you are extracting the files and loading to DB. All are heterogeneous data sources. Heterogeneous என்னன்னு புரியுதா? Different data sources. One is loan, one is savings, another one UPI payments. அப்போ வந்து எனக்கு இந்த job run பண்ணும்போது this job is taking 1 hour of time. Again, after the job completes, it's taking 1 hour of time. After this job completes, this job taking 1 hour of time. Totally, how many hours of time it's taking? Totally, how many hours of time it's taking? The entire job. 3 hours. 3 hours. Totally, it's taking 3 hours of time. ஓகேங்களா? client requirement என்ன சொல்றாங்கன்னா, though you are getting data from the heterogeneous data sources, heterogeneous different data sources, why you are creating a sequence புரியுதா உங்களுக்கு? இது ஜாப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ரன் ஆகுது, இது முடிஞ்சது ரன் ஆகுது. ஆனா வந்து different data source. இது வந்து loan, இது savings, UPI payments. Why it can't run parallelly? If it's run parallelly, how much time will take? If it's run 1 hour, sir. 1 hourல ஜாப் முடிஞ்சிரும் உங்களுக்கு. இதுவே பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இது ஒரு 1 hour எடுக்கும், இது ஒரு 1 hour எடுக்கும், இது ஒரு 1 hour எடுக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, why it can't run parallelly? If it's run parallelly, you can save the time as well. This is the one kind of performance tuning you can say in interview. The concept is called multi-threading. Multi-threading-னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஜாபை வந்து என்ன parallel ரன் பண்ண வைக்கிறது தான் multi-threading. புரியுதா? அந்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில திங்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னா, இப்போ நான் ஜாப் ரன் பண்ணும்போது எனக்கு ஜாப் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. லைக் எனிபடி வாண்ட் டு see the output you can see now. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் this job is starting. தெரியுதா உங்களுக்கு? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ரன் ஆகுது, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது ரன் ஆகும். ஓகேங்களா? If each job taking 1 hour of time, total will take 3 hours. In order to save the time, what I want to do, I want to perform one task called multi-threading concept. ஓகேங்களா? மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னா, எனக்கு இந்த 3 ஜாப் பேரலல் ட்ரிகர் ஆகணும். பேரலல் ட்ரிகர்னா எனக்கு என்ன ஆகும்னா டைம் சேவ் ஆகும். பிகாஸ் த கிளைண்ட் ரிக்வயர்மெண்ட் இஸ் இட்ஸ் இண்டிபெண்டன்ட்னா லோன் ஒரு செப்பரேட் டேட்டா சோர்ஸ், எனக்கு சேவிங்ஸ்ன்றது ஒரு செப்பரேட் டேட்டா சோர்ஸ், யூபிஐன்ற செப்பரேட் டேட்டா சோர்ஸ். திஸ் ஈச் டேட்டா சோர்ஸ் இஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். இந்த டேட்டா செட் பேஸ் பண்ணி இது இல்லை. கரெக்டா? சேவிங்ஸ் டேட்டா செட் பேஸ் பண்ணி இது யூபிஐ கிடையாது. The data source is not dependent on the other sources. ஓகேங்களா? ஒரு ஜாப் வந்து அதர் ஜாப் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஓகேங்களா? all are different data sources. I am extracting and loading into the table. Now, சரி, yesterday சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? என்ன கான்செப்ட்ஸ்னா,
I want to maintain some sequence. Third job should run first. And then second job பாத்தீங்களா எனக்கு எப்படி ரன் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் ரன் ஆகுது, செகண்ட் இந்த ஜாப் ரன் ஆகுது, தேர்ட் இந்த ஜாப் ரன் ஆகுது. எனக்கு என்ன ஆகணும்னா இந்த ஜாப் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ட்ரிகர் யூஸ் பண்ணலாம். ட்ரிகர் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி கோ டு ட்ரிகர். ட்ரிகர்னா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எந்த சப் ஜாப் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? ஐ கோயிங் டு ட்ரிகர் ஆன் சப் ஜாப். ஓகே கொடுத்துறேன். கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரன் பண்ண போறேன். பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஐ கோயிங் டு ரன் த ஜாப் நவ. கிளியர் அண்ட் ரன். Now you can see which job is going to run. இப்போ எந்த ஜாப் ரன் ஆச்சு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட். தேர்ட் ஃபர்ஸ்ட் ரன் ஆகல. ஒழுங்கா செக் பண்ணுங்க. அதான் சொல்ல வரேன். திருப்பி சொல்ல வரேன். ஒழுங்கா பாருங்க. திருப்பி பாருங்க. ஃபர்ஸ்ட் தேர்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகுது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஜாப் ரன் ஆகுது. தேர்ட் ஜாப் ரன் ஆகுது. அதுக்கு செகண்ட் ஜாப் ரன் ஆகும். ஏன் அப்படி நடக்குது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கிராஃபிக்கல் GUI. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பிளேஸ் பண்றீங்களோ பிளேஸ் பண்றீங்கன்னா எவ்ரி பிக்சல்ஸ் இந்த பேக் எண்ட் சம் பிக்சல்ஸ் will be there. each pixels are having some value. அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா x and y கோஆர்டினேட்ஸ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப் என்ன இருக்கோ ஃபர்ஸ்ட் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? இந்த ஜாப் ரன் ஆகி முடிஞ்சு பாத்தீங்கன்னா இது எனக்கு ரன் ஆகணும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க வந்து ஒரு ட்ரிகர் கொடுத்திருக்கேன். என்ன கொடுத்திருக்கேன்? இந்த சப் ஜாப் சக்ஸஸா இருந்ததுன்னா this entire sub job இந்த சப் ஜாப் ஃபுல்லா சக்ஸஸா இருந்ததுன்னா இந்த ஜாப் ரன் பண்ணு. இத நான் எடுத்தா என்ன எது ரன் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் சொல்லு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். செகண்ட் எது ரன் ஆகும்? செகண்ட் ரன் ஆகும். தேர்ட் ரன் ஆகும். நான் இங்க என்ன பண்றேன்னா ஐ கிரியேட்டிங் சம் ட்ரிகர். மொத்தம் பாத்தீங்கன்னா எனக்கு 3 சப் ஜாப்ஸ் இருக்கு. ஒன் சப் ஜாப்னா என்ன தெரியுதா உங்களுக்கு? மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் ஆர் கனெக்டட் இஸ் கால்ட் ஒன் சப் ஜாப். இந்த கிரேடட் ஷேட் தெரியுதா உங்களுக்கு? இந்த ஷேட் பாத்தீங்கன்னா இது ஒரு சப் ஜாப்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த ஷேட் பாத்தீங்கன்னா ஒரு சப் ஜாப்னு சொல்லுவேன். ஓகேங்களா? சில பேர் வந்து கேட்பாங்க வந்து டேலண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் காம்பவுண்ட்ஸ் கனெக்ட் பண்ணது நாங்க ஒரு சப் ஜாப்னு சொல்லுவோம். சில காம்பவுண்டே என்ன சொல்லுவோம்னா நாங்க சப் ஜாப்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் இஸ் கனெக்டட் we can say it's a sub job based on the shaded area. I'm saying sub job. ஓகேங்களா? even though some component is going to come in the future, the single component I'll say sub job. ஒரு காப்பி ஆக்டிவிட்டின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். அதை நான் சப் ஜாப்னு சொல்லுவேன். ஏன்னா it's going to copy from source to destination. ஓகேங்களா? இப்போதைக்கு நான் என்ன பண்ணலாம்னா ஐ கோயிங் டு கிரியேட் சம் டிபெண்டன்சி. என்ன பண்ண போறேன்? என்ன டிபெண்டன்சி கிரியேட் பண்ணலாம்? இதுல பண்ணலாமா? ட்ரிகர் கொடுக்க போறேன். சப் ஜாப் ஓகே தர போறேன். Anybody can answer. Which one is going to run first? Second run ஆகுமா? First, third and then second. கரெக்ட். ரன் பண்ணி காட்டுறேன். நீங்க பாருங்க. ஏன்னா ஃபைல்ஸ் அதிகமா இருந்தா உங்களால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஃபைல்ஸ் ரொம்ப கம்மியா சைஸ் கம்மியா இருக்கு. பாத்தீங்கன்னா என்ன ரன் ஆகுது பாருங்க. செகண்ட் ரன் ஆச்சு ஸ்டார்டிங்ல. நீங்க அதுதான் சொல்றேன். லைக் நான் வந்து எஸ் சொன்னது வந்து உங்களை இது பண்ண சொன்னது. நான் ஒழுங்கா பாருங்க. அதான் கான்செப்ட் புரியல அர்த்தம். நான் எங்க இருந்து கனெக்ட் பண்ணேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இல்ல சார் திருப்பி கிளியர் கொடுத்துட்டு பண்ணுங்க. இங்க கிளியர் கொடுத்து பண்ற பாருங்க. ஒழுங்கா பாருங்க. ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ட்ரிகர் எங்கன்னு தரேன் பாருங்க. தேர்ட் ஜாப்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் தரேன். எனக்கு தேர்ட் ஜாப் எப்போ சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுதோ அப்பதான் ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகும் எனக்கு. ஓகேங்களா? ஆனந்த் சொன்னது கரெக்ட் தான். இப்ப செகண்ட் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரன் ஆகாது. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ஜாப் ரன் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகணும். அப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகாது. டேரக்ட் செகண்ட் ஜாப் ரன் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ரன் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா தேர்ட் ஜாப் ரன் ஆயிடும். ஓகேங்களா? தேர்ட் ஜாப்ல டிபெண்ட்ஸ் என்ன இருக்கு? ஓகேனா ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் பண்ண அர்த்தம். ஆனந்த் சொன்னது கரெக்ட் தான். ஓகேங்களா? ஃபைன். ஓகே, நான் என்ன பண்ணுங்க ரன் பண்ணி திரும்பி காட்டுறேன் பாத்துங்க. எனிபடி ஹேவிங் டவுட்ஸ் நீங்க பார்க்கலாம். பாருங்க, செகண்ட் ஜாப் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் என்ன ஆகுது? தேர்ட் ஜாப் ட்ரிகர் ஆகும். தேர்ட் ஜாப் சக்சஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஜாப் ட்ரிகர் ஆகும். நான் காம்பினேஷன் மாத்தி காட்டவா? ஏதாவது காட்டவா? அதே மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. போயிட்டு என்ன பண்ண போகுதுன்னா எடுத்துட்டு போய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்துட்டு அவுட்புட் கனெக்ட் பண்ணுவாங்க. எடுத்துட்டு போய் அவுட்புட்ல கனெக்ட் பண்ணக்கூடாது. இப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது, ஒர்க் ஆகாது. இன்புட் தான் கனெக்ட் பண்ணணும். இஃப் யூ ஆர் கிவிங் எனி ட்ரிகர் யூ ஹேவ் டு கிவ் ஒன்லி இன்புட். சங்கீதா புரியுதா? சங்கீதா
ஓகே சார். அவுட்புட்ல கனெக்ட் பண்ணக்கூடாது, போய் ட்ரிகர் கனெக்ட் பண்ணக்கூடாது. எப்பவுமே இன்புட் தான் கனெக்ட் பண்ணணும் ட்ரிகர்ஸ். அது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக திருப்பி நான் மாத்துறேன். ஓகேங்களா? என்ன பண்ண போறேன்னா சாரி, ஓகே ஃபைன். நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு கன்ஃபியூஸ் யூ அகைன். Times I'll make this kind of mistakes. Mouse வரங்கிட்டு இல்லையா? ஐயோ shit. Okay. Okay, அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? Now I want to change the table name. ஏன்னா அதே டேபிள் நேம் காப்பி பண்ணி போட்டிருக்கேன்ல, டேபிள் நேம் அதே இருக்கும். டேபிள் நேம் என்ன பண்ணீங்கன்னா ETL job 3 மாத்தீங்க. ஓகேங்களா? 3 டிஃபரெண்ட் டேபிள்ஸ் இருக்கட்டும். Now I'm going to give a trigger. Now which job will run first? Which job will run first and second? Which job will run third? First, third, and second. First, third, second. Okay. Now I'm going to run this job. You can able to see. First, third, and then second. Okay, wow. Now we're going to see the multi-threading concept. Multi-threading concept na enna arthomna, first I going to remove all these things. ஓகேங்களா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். சப்ஜாப் ஓகே ரிமூவ் பண்ணிடுறேன். மல்டி-த்ரெடிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தியரி வந்து நாளைக்கு தான் பார்க்க போறேன். ஏன்னா ஆனந்தராஜ் இல்ல லைக் அவர் வந்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் தி பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் டெக்னிக்ஸ் ஃபார் தியரி. ஓகேவா? ஓகே. மவுஸ் பாயிண்டர் வேற பிரச்சனை பண்ணி எனக்கு. ஓகே ஃபைன், லெட் இட் பி. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்கன்னா லைக் பிரதீப் ஆர் சம்படி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேரட் அப்படி க்ளோஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பேரட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இது க்ளோஸ் பண்ணுறீங்க, கான்டெக்ட் ஃபீல்ட் க்ளோஸ் பண்ணுறீங்க, காம்பவுண்ட் சைடு க்ளோஸ் பண்ணுறீங்க. எங்கே வந்து காம்பவுண்ட்ஸ் எடுக்கணும்னு தெரியாது உங்களுக்கு. ஓகேங்களா? இது மாதிரி க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டுறீங்க. உங்களுக்கு வந்து எங்கேருந்து காம்பவுண்ட்ஸ் வந்து விண்டோ வரல, ரன் பண்ணுற ஆப்ஷன் வரல அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் கோ டு விண்டோஸில் போங்க. பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இன்டிகிரேஷன் சூஸ் பண்ணுங்க. இன்டிகிரேஷன் சூஸ் பண்ணீங்கன்னா ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்டிகிரேஷன் இருக்கும். ஓகேவா? இதில் ரைட் கிளிக் பண்ணி யூ ஹாவ் டு கிவ் த ரீசெட் கொடுங்க. ரீசெட் கொடுத்தீங்கன்னா என்ன கேட்கும்னா ரீசெட் பர்ஸ்பெக்டிவ்னு கேட்கும். ரீசெட் பண்ணீங்கன்னா இந்த ப்ரீவியஸாக என்ன இருந்ததோ அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் டேலண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாலும் எந்த விண்டோ நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணீங்களோ அது அந்த விண்டோல ஸ்டார்ட் ஆகும். இப்படி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈவன் இஃப் ஐ க்ளோஸ் டேலண்ட் த ஆக்சுவல் விண்டோ ஓப்பன். எனக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஜஸ்ட் கோ டு இன்டெகிரேஷன், ரைட் கிளிக், ரீசெட் பர்ஸ்பெக்டிவ் கொடுங்க. எல்லா விண்டோ வந்துடும் உங்களுக்கு. ரெபாசிட்டரி விண்டோ வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஜாப்னு ஒரு விண்டோ வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்ஸ் விண்டோ வந்துடும். அப்புறம் ரன் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ வந்துடும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம்னா இதில் பாருங்க, எப்போ இந்த ஜாப் கிரியேட் பண்ணியிருக்கேன், 7/18 கிரியேட் பண்ணியிருக்கேன். கரெக்டா? 7/18 கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க, இருங்க, சேவ் பண்ணலையா, இருங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா எப்போ ஜாப் கிரியேட் பண்ணீங்க அந்த டைம் வரும். நீங்க ஏதாவது மாடிஃபை பண்ணி சேவ் பண்ணிருந்தா, இப்பதான் சேவ் பண்ணேன். ஓகேங்களா? சேவ் பண்ணும்போது டைம் ஃபுல்லா இதில் பார்க்கலாம் நீங்க. ஓகேவா? அதுக்காக தான் இந்த ஜாப் எக்ஸிகியூஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மல்டி த்ரெட் எக்ஸிகியூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மல்டி த்ரெட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இட் வில் ஒர்க் ஆன் த parallel எக்ஸிகியூஷன். டுமாரோ ஐ வில் டேக் வாட் இஸ் த்ரெட், த்ரெட்ஸ்னா என்ன, மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட்னா என்ன, இதை ஃபுல்லாக எடுக்க போறேன். இப்போ எடுத்தா உங்களுக்கு புரியாது. இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா, லைக் வந்து எக்ஸ்ட்ரான ஒரு காம்பவுண்ட் இருக்கும். ஜாப்ல கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்க பாருங்க, ஜாப்ல கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ அந்த ஜாப் கிரியேட் பண்ணீங்க, ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா டைம் தெரியும் இதுல உங்களுக்கு. ஓகேவா? அதுல எக்ஸ்ட்ரான்னு கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, கிளிக் ஆன் த மல்டி த்ரெட் எக்ஸிகியூஷன்.
இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகணும்னா சீக்வன்ஸ் ரன் ஆகக்கூடாது. என்ன ரன் ஆகணும்? யூ ஷுட் ரன் parallel execution ரன் ஆகணும். எதுக்காக parallel execution ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டேட்டா ஆர் ஹெட்ரோஜீனியஸ் டேட்டா சோர்சஸ். ஹெட்ரோஜீனியஸ்னா டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ். இந்த ஜாபுக்கு இந்த சப்ஜாபுக்கும் டிபெண்டன்சி கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? டைம் சேவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ ஃபார் த மல்டி த்ரெட்டிங். இட்ஸ் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கான்செப்ட். டுமாரோ ஐ கோயிங் டிஸ்கஸ் தியரி ஃபார் 20 to 30 minutes. ஓகேங்களா? கண்டிப்பா பார்த்தீங்கன்னா 100 இன்டர்வியூஸ்ல நியர்லி 8 இன்டர்வியூஸ்ல இந்த கான்செப்ட் கேட்டுருவான். இன் ஆர்டர் டு சேவ் த டைம் என்ன பண்ணுவீங்க? டேட்டா சோர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, லோன் இருக்கு, சேவிங்ஸ் இருக்கு, டிபெண்ட்ஸ் இல்லை. In order to save the time, what kind of approach will go for கேட்கும்போது you have to say I will use a multi-threading சொன்னீங்கன்னா அவன் எடுத்துப்பான். ஓகேவா? இப்போ மல்டி த்ரெடிங் பண்ணும்போது நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே சீக்வன்ஸ் ரன் ஆகுதா பேரலல் ரன் ஆகுதா? பேரலல் ரன் ஆகுது எல்லாமே. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகுது. ஓகேங்களா? அதுதான் வந்து மல்டி த்ரெடிங் கான்செப்ட்ஸ். டுமாரோ ஐ வில் டேக் வாட் இஸ் த்ரெட்ஸ் எவ்ரிதிங் ஐ வில் டேக். நவ் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இது மெயின்டைன் பண்ணணும். என்ன மெயின்டைன் பண்ணணும்னா லைக் எனக்கு வந்து சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். சீக்வன்ஸ்னா எனக்கு வந்து தேர்ட் ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆன் மெயின்டைன் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா தெர் இஸ் ஒன் மோர் காம்பனன்ட் கால்ட் ப்ரீஜாப்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ப்ரீஜாப்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. இந்த ப்ரீஜாப் காம்பனன்ட் என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. இந்த ப்ரீஜாப் காம்பனன்ட் என்ன பண்ணுங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்க, ட்ரிகர் போங்க. ட்ரிகர் போகும்போது என்ன இருக்கும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா ஆன் காம்பவுண்ட் ஓகே மட்டும் தான் இருக்கும். அதை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்கன்னா இதில் கொடுத்துட போறீங்க. கொடுத்தீங்க ஆன் காம்பவுண்ட் ஓகேன்னா என்ன அர்த்தம்னா எனக்கு வந்து இந்த காம்பனன்ட் சக்சஸா இருந்ததுன்னா தென் யூ ஹாவ் டு ட்ரிகர் திஸ் காம்பனன்ட். ஓகேவா? இந்த ப்ரீ ஜாப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து செக் பண்ணும். இந்த ஃபைல் லொகேஷன் செக் பண்ணும். இந்த ஃபைல் லொகேஷன் இஸ் கரெக்ட். அந்த லொகேஷன்ல ஃபைல் இருந்ததுன்னா தென் வில் ட்ரிகர் த ஃப்ளோ. இந்த இடத்துல ஃபைல் லொகேஷன் தப்பா இருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்வன்ஸ் ட்ரிகர் ஆகாது. ப்ரீ ஜாப்னா தெரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸ் தான் ட்ரிகர் ஆகும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் தான் ட்ரிகர் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன சீக்வன்ஸ் ட்ரிகர் ஆகும் எனக்கு. இது ட்ரிகர் ஆகிடும். அப்புறம் என்ன ட்ரிகர் ஆகும்? Anybody can answer? I given tPreJob கொடுத்துட்டேன். First. எப்படி நான் இது இங்க பாருங்க, நான் என்ன எக்ஸிகியூஷன்ல இருக்குது பாருங்க. என்ன எக்ஸிகியூஷன்ல இருக்கு? மல்டி த்ரெட் எக்ஸிகியூஷன் இருக்கு. அதை பார்த்து சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு ப்ரீஜாப் கொடுத்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஃபைலை செக் பண்ணணும். ஃபைல் கரெக்டா இருக்கா செக் பண்ணணும். கரெக்டா இருந்ததுன்னா இந்த சீக்வன்ஸ் ட்ரிகர், இந்த சப்ஜெக்ட் ட்ரிகர் ஆகும் எனக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சீக்வன்ஸ் ட்ரிகர் ஆகும்னு சொல்லுங்க. என்ன சப்ஜெக்ட் ட்ரிகர் ஆகும்? சேம் டைம்ல ட்ரிகர் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் சப்ஜாப் முடிஞ்சிருங்க. முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன இந்த செகண்ட் சப்ஜாப் தேர்ட் சப்ஜாப் இருக்கா, இது ரெண்டுமே பேரலா ட்ரிகர் ஆகும். ஏன்னா பிகாஸ் இட் ஒர்க்ஸ் ஆன் தி மல்டி த்ரெடிங் கான்செப்ட். இங்க பாருங்க, ரன் பண்ணி காட்டுறோம் பாருங்க. கிளியர் கொடுங்க, ரன் கொடுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது உங்களுக்கு எல்லாம் ரெண்டுமே பேரலா இல்ல விஷுவலைஸ் பண்ண முடியல நினைக்கிறேன். திருப்பி பாருங்க. பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த 2 சப்ஜாபும் 3 சப்ஜாபும் உங்களுக்கு பேரலல் ட்ரிகர் ஆகுது. கரெக்ட்டா? ஓகே. என்ன ஓகேன்றீங்க? புரியலையா? புரிஞ்சிச்சு ஜி. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்னன்னா இந்த காம்பனன்ட் ஓகேன்றது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம வந்து என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா ஆன் சப்ஜாப் ஓகே அண்ட் ஆன் சப்ஜாப் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். ப்ரீ சப்ஜாப் அண்ட் போஸ்ட் சப்ஜாப் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து ஆன் சப்ஜாப் ஓகே அண்ட் ஆன் சப்ஜாப் எரர் ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றோம்னா எனக்கு வந்து இந்த ஃபைல் லொகேஷன் வந்து ஃபைல் கரெக்டா இருக்கா செக் பண்ணணும். ஃபைல் கரெக்டா இருந்ததுன்னா அப்போ வந்து இந்த சப்ஜாப் ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகிட்டு எனக்கு என்ன ஆகும்னா ஃபைல் வந்து ரீட் ஆகிட்டு டிபி லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி த்ரெட்டிங் இதுல ஒர்க் ஆகுறதால செகண்ட் சப்ஜாபும் தேர்ட் சப்ஜாபும் ஒர்க் ஆரம்பிச்சிடும். இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கான்செப்ட். இதுல வந்து நான் இப்போ வந்து என்ன பண்றேன்னா எக்ஸ்ட்ரால போய் இதை எடுத்து விட்டுறேன். I am making it as false. இப்போ எந்த ஜாப்ஸ் ரன் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மட்டும் parallel ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து parallel ரன் ஆகுமா? நான் இப்போ என்ன பண்ணேன்னு பாத்தீங்களா இல்லையா? கீழே பாருங்க. மல்டி த்ரெட் எக்ஸிகியூஷன் என்ன பண்ணிருக்கேன்? எடுத்துட்டீங்க. டிசேபிள் பண்ணிட்டேன், ஃபால்ஸ் பண்ணிட்டேன். அப்போ என்ன எந்த ஜாப் ரன் ஆகும்? ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஜாப் அப்புறம்
ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் ஜாப் நீங்க சொல்றீங்களா? இது சொல்றீங்களா? இல்ல தேர்ட் ரன் ஆகி ஃபெயில் ஆயிரும் ஜி. ஸோ தேர்ட் ரன் ஏன் ஃபெயில் ஆகுது புரியல எனக்கு. அது நீங்க ஃபால்ஸ் கொடுத்துருக்கீங்கல்ல. இல்ல 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 நான் மல்டி த்ரெட்டிங் ஆப்ஷன் தான் டிசைல் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் தேர்ட் ஜாப் ரன் ஆகும், அப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? ஏன் வந்து இங்க வந்து ஃபெயிலியர் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபைல் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்னா ஃபெயில் ஆயிடும் உங்களுக்கு. புரியலையா? இப்போ ஃபைல் லொகேஷனை மாத்துறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு மாத்துறேன். ஃபைல் லொகேஷன் மாத்துறேன். இங்க ஃபைல் என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு சேஞ்ச் த ரெபாசிட்டரி as built-in repository. built-in repository கொடுக்க மட்டும் தான் உங்களால மாத்த முடியும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஐ கோயிங் டு கிவ் த ஃபைல் லொகேஷன் as file 23 ன்னு தரேன். உங்களுக்காக தரேன். now ஐ கோயிங் டு ரன் த ஜாப். இப்போ ஜாப் ரன் பண்ணும்போது எந்த ஜாப் எனக்கு ரன் ஆகும்? யாராவது கெஸ் பண்ணணும் பார்க்கலாம். இப்போ நான் ஃபைல் வந்து தப்பா கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த ஜாப் ரன் ஆகும்னு சொல்லுங்க. எனக்கு தேர்ட் தான் ஜி ரன் ஆகும், பட் ஆனா ஃபெயில் ஆயிடும். தேர்ட் தான் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தேர்ட் தான் ரன் ஆகுது ஜி, ஆனா ஃபெயில் ஆயிடும் ஃபர்ஸ்ட். நீங்க பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ஃபைல் லொகேஷன் தப்பா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 0 ரோஸ் வந்து பாத்தீங்களா, 0 ரோஸ் ஏன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபைல் வந்து போய் tPreJob இருக்குல்ல, ஃபைல போய் செக் பண்ணணும். போயிட்டு ஃபைல் போய் அந்த லொகேஷன்ல இருக்கான்னு பார்க்கும். ஃபைல் 23.csv ஃபைல் அங்க இல்ல. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் அலோவ் பண்ணாது. ஃபைல் வந்து ரீட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைல் லொகேஷனே இல்ல நம்மளுக்கு. ஓகேங்களா? 20.txt இல்ல. ஓகேங்களா? ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஜாப்லாம் ரன் ஆரம்பிக்கும். இது ஒரு சப் ஜாப், இது ஒரு சப் ஜாப், டோட்டலி 3 சப் ஜாப்ஸ் இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, there is no dependency. ஒரு சப் ஜாப்க்கும் இன்னொரு சப் ஜாப்க்கும் டிபெண்டன்சி கிடையாது. கரெக்டா? அப்ப உனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஜாப் ரன் ஆகாது. it will run from 1 and 2. பிரதீபா டவுட்ஸ் இருக்கா இல்லையா? சார் 1 minute வெயிட் பண்ணுங்க. ஓகே பிரதீபா டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார் கவனிச்சிட்டு இல்ல இருக்கேன். நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்கன்னா புரியல அர்த்தம். எனக்கு நீங்க என்ன கேட்டிருப்பீங்க, ஏதாவது டவுட் கேட்டிருப்பீங்க. இல்ல சார், இது போன்ல ரொம்ப குட்டியா இருக்கதா உன்னிப்பா பாத்துட்டு இருக்கேன். போன்ல பாக்குறீங்களா? என்னோட சிஸ்டம் ஆன் ஆகல சார், நெட் கனெக்ட் ஆகல வீட்ல. ஜி இது மாதிரி பண்ணாங்க. நம்ம கிளாஸ்லயே எல்லாம் முடிச்சிடணும்னு பாக்குறேன். திருப்பியும் ரெக்கார்டிங் பார்த்தா வேலைக்கு ஆகும். திருப்பியும் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இங்கே எல்லாத்தையும் ரெக்டிவ் பண்ணுங்க. எல்லாமே டவுட்ஸ் வந்து ரெக்டிவ் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன புரியுன்னு சொல்லுங்க. இப்போ வந்து பைத்ரா என்ன போட்டிருக்கேன்னா, இங்க ஃபைல் லொகேஷன் தப்பா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? தப்பா கொடுத்ததால என்ன ஆகும்னா, இந்த ப்ரீ ஜாப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் ட்ரிகர் ஆகணும். இங்கே பாத்தீங்கன்னா எனக்கு இது ஃபைல் இல்ல, அந்த ஃபைல் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாபும் செகண்ட் ஜாபும் ரன் ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஓகே. இதுக்கும் டிபெண்டன்சி கிடையாது. அதுதான் நான் வந்து கன்ஃபியூஸ் பண்றேன். நிறைய கொடுத்து கன்ஃபியூஸ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இரு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ட்ரிகர் கொடுக்க போறேன். ட்ரிகர்ல என்ன தர போறேன்னா, ஆன் ஜாப் எதை தர போறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு வந்து எந்த ஜாப் ரன் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜாப் தான் ஜி ரன் ஆகும். 1 2 தேர்ட் சப் ஜாப். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, ப்ரீ ஜாப் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும்னு பார்த்து சொல்லுங்க. ஒழுங்கா சொல்ல, தப்பா சொல்லாதீங்க. anybody can try, like Sangeeta or somebody இருக்கீங்களா இல்லையா? இந்த கான்செப்டே புரியல, ரொம்ப கஷ்டம். அப்போ இது மாதிரி எப்படி சொல்றது, இன்டர்வியூல இது மாதிரி தான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. டிசைன் ஃபேஸ்ல என்ன क्वेश्चनனா, இந்த இடத்துல ஃபைல் லொகேஷன் இருக்கு பாத்தீங்களா, தப்பா கொடுத்துட்டேன் நான். ஓகேங்களா? தேர்ட் சப்ஜெக்ட் தெரியுதா? பாத்தீங்கன்னா ஃபைல் லொகேஷன் பாத்துங்க போயிட்டு. நான் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 23 கொடுத்துருக்கேன். ஆனா ஃபைல் 2.csv தான் இருக்கு. 23.csv கொடுத்துருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஆன் சப்ஜாப் எரர் வந்து கனெக்ட் பண்ணி எனக்கு செகண்ட் சப்ஜெக்ட்ல கொடுத்துட்டேன் எனக்கு. ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணா எந்த ஜாப் எனக்கு ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னு கேக்குறேன் நான். எந்த ஜாப் ஃபெயில் ஆகும், எந்த ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும்னு கேக்குறேன். அவ்வளவுதான் கேக்குறேன். ஆனந்த், எனிபடி டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க. நான் பிரதீபா புரிஞ்சுதுன்னு நாங்க பார்த்தா இப்ப ஆன்சர் பண்ண மாட்டேங்கன்னா புரியலன்னு அர்த்தம். இப்போ வந்து ஆன் சப்ஜாப் எரர் கொடுத்ததுனால செகண்ட் ரன் ஆகும். சரி ட்ரை பண்றோமா? ஜி ஃபர்ஸ்டே கரெக்ட்டா தான் ஜி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் தான் சார் ரன் ஆகுது.
இருங்க, வெயிட் பண்ணுங்க. ப்ரீஜாப் சப்ஜாப் அப்படி இருக்கு உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. ஃபைன். இப்படி வைப்போம். இருங்க, வர சேஞ்ச் லொகேஷன். ப்ரீ சப்ஜாபால கன்ஃபியூஸ் ஆக நினைக்கிறேன். ப்ரீ சப்ஜால ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, வர. I'll make this file as 2.csv. இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஃபைலை வந்து நான் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்றேன். I will change the repository as built-in repository 23.csv. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து மிஸ்டேக்கா தரேன், 23.csv தரேன். இதுல என்ன பண்றேன்னா ட்ரிகர் வந்து ஆன் சப்ஜாப் எரர். ஓகேவா? இப்போ நம்ம ட்ரை பண்ணுவோம். யாராவது கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ப்ரீ சப்ஜாப் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எந்த ஜாப் எனக்கு ரன் ஆகும்? எனிபடி? சார் இப்போ கனெக்ட் பண்ணது என்ன சார் கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஸ்கிரீன் தெரியலையா? இல்ல அதான் வேர்ட்ஸ் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுதா? ஆன் சப்ஜாப் எரர். ஆன் சப்ஜாப் எரர் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து எந்த ஜாப் ரன் ஆகும்னு கேட்குறேன் நான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து தப்பா கொடுத்த லொகேஷன் தப்பா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஆன் சப்ஜாப் எரர் வந்து செகண்ட் கமாண்ட் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்போ வந்து நான் எந்த ஜாப் ரன் ஆகும்னு கேட்குறேன் நான். சார் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து ரன் ஆகுது சார். ஸோ செகண்டும் ரன் ஆகாது. என்ன ஆகுதுதா? ஆமா. mistake. I'm making some mistake over here. Wait பண்ணுங்க, நான் ஒரு மிஸ்டேக் பண்றேன் இங்க. File location 23.cs. File subjob.txt 23.cs. command 23 கொடுத்திருக்கேன். subjob error கொடுத்தா செகண்ட் சீக்வென்ஸ் ரன் ஆகணுமே. It's running third sequence. Again subjob ஏன் மிஸ் ஆகுது? ஃபைல் வந்து எக்ஸிஸ்டா இருக்குங்க. செகண்ட் சப்ஜெக்ட் தான் ரன் ஆகும் எனக்கு. 53.csv. இன்னும் ஒரே செகண்ட் இருங்க. மேபி நான் மிஸ்டேக் பண்றேன். ஏன்னா வந்து எரர் கொடுக்கும்போது கரெக்டா ஒர்க் ஆகணும். லைக் ஃபைல் 2.cs கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா மைட் பி டேபிள் நேம் வந்து நான் வந்து என்ன பண்றேன், டேபிள் நேம் கிவிங் சம் டேபிள் நேம் பண்ணலாம். சம் ஐ எம் கிவிங் சம் repository as built-in repository. ஏதாவது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூசர் நேம் வந்து தப்பாக கொடுக்குறேன். மேபி அப்போ எரரில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் ட்ரிகரில் வந்து ஆன் சப்ஜாப் எரர் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கிளியர் கொடுத்துருங்க, ரன் கொடுங்க. இருங்க, திருப்பி ரன் பண்ணி பார்க்குறேன். ஐ மேட் எ மிஸ்டேக். ஓகேங்களா? என்ன மிஸ்டேக் நான் பண்ணேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். தெரியுதா? என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் சிஸ்டம் ஒன்று தப்பாக கொடுத்துருக்கேன். தெரியுதா எனக்கு? அப்போ வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா ஃபைல் வந்து ரீட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்சர்ட் பண்ண முடியல. ஏன்னா பிகாஸ் டிபி கனெக்ட் ஆகல எனக்கு. ஏன்னா யூசர் நேம் தப்பாக கொடுத்துருக்கு, கனெக்ட் ஆகல. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து எரர் அடிக்குது.
எரர் அடிக்கிறதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சோல்லே தெரியும். உங்களுக்கு கன்சோல்ல பாத்தீங்கன்னா எரர் அடிச்சிருக்கு. இது மாதிரி எரர் அடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஜாப் ரன் பண்ணு. ஓகேவா? இந்த ஜாப் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணு, இந்த ஜாப் ரன் பண்ணு. அதர்வைஸ் ஐ கேன் கிவ் த சீக்வன்ஸ் லைக் திஸ். ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த சீக்வன்ஸ். இதுல என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரிகர்ல என்ன பண்ணலாம்னா ஆன் சப் ஜாப் வரும், தேர்ட் கமெண்ட் கொடுத்து பார்க்கலாமா? கொடுத்து பார்க்கலாம். கிளியர் கொடுங்க, ரன் கொடுங்க. இப்ப தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா இல்லையா? பவித்ரா ரன்னிங் அகைன். இங்க பாருங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து ஆன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன். இங்க எரர் வருது. எனக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஆகணும்னா எனக்கு வந்து தேர்ட் சப்ஜெக்ட் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகணும், செகண்ட் சப்ஜெக்ட் ரன் ஆகணும். விஷுவலைஸ் பண்ண முடியுதா? விஷுவலைஸ் பண்ண முடியுதா? எஸ் சார், புரியுது சார், புரியுது. ஓகே. இப்போ இங்க வந்து ஆன் சப்ஜெக்ட் ஓகேன்னு கொடுத்திருந்தா ரன் ஆயிருக்காது செகண்ட் இல்லையா? அப்படிதானே சார்? ஹலோ ஹலோ, எஸ் சார். இங்க பாருப்பா, இப்போ வந்து என்ன பண்றோம்னா ஆன் சப்ஜெக்ட் ஓகே கேக்குறியா? சப்ஜாப் ஓகே வந்து நான் என்ன பண்றேன்னா ட்ரிகர்ல போயிட்டு ஐ கிவிங் ஆன் சப்ஜாப் ஓகே கொடுக்கும் போது எனக்கு எது ரன் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எனிபடி? செகண்ட் சார், செகண்ட். எது ரன் ஆகும்? புரியாம இருக்கா யாருக்காவது? திருப்பி சொல்லணுமா? செகண்ட் ரன் ஆகும். இல்ல லைக் சங்கீதா, எனிபடி, லைக் ராதிகா, சம்படி, உங்களுக்கு புரியாம இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகுதா? எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல என்ன முதல்ல சிஸ்டர்ல உட்காருங்க. முதல்ல என்ன கன்ஃபியூஸ் ஆகுது இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாருங்க, இப்போ வந்து இந்த ஜாப் ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது, கண்டிப்பா சக்சஸ் ஆனா மட்டும் தான் இந்த இதுக்கு வரும். கரெக்ட்டா? இந்த ஜாப் ரன் ஆகும். ஃபெயிலியர் ஆகிறதால உங்களுக்கு எந்த ஜாப் ரன் ஆகும்னு கேக்குறேன் நான். செகண்ட் சென்டர்ல இருக்க செகண்ட் ஜாப் ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணுங்க. ரன் ஆகுதா? ஏன் வந்து தேர்ட் சப்ஜாப் ரன் ஆகல? பிகாஸ் அது ஓகே இல்ல. ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து சக்சஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு தேர்ட் ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ அந்த தேர்ட் சப் ஜாப் ரன் ஆகணும்னா என்ன பண்ணணும், என்ன ட்ரிகர் தரணும்? ஆன் சப் ஜாப் எரர் சார். எரர் கொடுக்கலாம். எரர் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இந்த ஜாப் ரன் ஆகும். பவித்ரா டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேங்களா? நான் ஃபைலுக்கு அப்புறம் வரேன். பவித்ரா இருக்கீங்களா? क्वेश्चन கேட்டு போறாங்க சார். உங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? எஸ் சார். ராதிகா டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருக்கா ராதிகா? சரி, மத்த மூணு புரியுதா? மத்த மூணு புரியுதா? எனக்கு புரியுது சார். எஸ் சார். சரி, ஓகே ஃபைன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு ப்ரீஜாப் கனெக்ட் பண்ண போறேன். tPreJob கனெக்ட் பண்ண போறேன். இது மாதிரி டிஃபரெண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து tPreJob கொடுத்துட்டேன் நான். Now which job will trigger? Now which job will trigger? Second. இருங்க, நான் இதையும் பண்ணிடுறேன். பிரதீப் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணணும் எனக்கு. பிரதீப், இட்ஸ் யுவர் டர்ன். யூ ஹேவ் டு ஆன்சர். நீங்க புரியுதுன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சப்ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் ரன் ஆகும், எது வந்து ரன் ஆகாது? சார், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது ரன் ஆகாது. அது நாட் ஓகே ஆனதுனால கீழே இருக்க தேர்ட் ஒன்னும் ரன் ஆகாது.
இந்த இப்போ செகண்ட் ஒன் தான் ரன் ஆகும். மத்தவங்க புரிஞ்சுதா? அவங்க சொன்னது புரிஞ்சுதா? புரியுது. செகண்ட் ஒன் மட்டும் தான் ரன் ஆகும். செகண்ட் மட்டும் தான் என்ன ஆகும் உங்களுக்கு? ரன் ரன் ஆகும். ஆகும். ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஏன் வந்து எனக்கு வந்து இது ரன் ஆகாது சொல்லும் பார்க்கலாம். இது ரன் ஆகாது. ஆனா இது ரன் ஆகணும்ல. என்ன கொடுத்துருக்குன்னு ஒழுங்கா பாருங்க. ஆன் சப்ஜெக்ட் எரர். அது சொல்லவே இல்லையே நீங்க எனக்கு. ஹலோ. அதான் சார் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா இது மேல இருக்குல்ல சார் அந்த டிபி அப்படி ஃபெயிலியர் சொல்லக்கூடாது. இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது. ப்ரீ ஜாப்லன்னு சொல்லுங்க. ப்ரீ ஜாப்ல இருந்து என்ன நடக்கும் சொல்லுங்க. செகண்ட் தேர்ட் ரன் ஆகும். செகண்ட் ஜாப் ரன் ஆகும். கரெக்ட்டுங்களா? செகண்ட் ஜாப் ரன் ஆகும். அப்புறம் என்ன அந்த ஃப்ளோ எங்க போகும்? ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா தேர்ட் ஒன்க்கு வரும். ஃப்ளோ இங்க போகும். ஃப்ளோ இங்க போகும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இது ரன் ஆகாது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? தேர்ட் ஒன் தேர்ட் ரன் ரன் ஆகும். ஆகும். ரெண்டு பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா செகண்ட் ரன் ஆயிருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? தேர்ட் ரன் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஓகே ஃபைன். பவித்ரா, இப்போ இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீக்வென்ஸ்க்கு எனக்கு வந்து எந்த ஜாப் ரன் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஜாப் இது தெரியுதா? மேல ஃபர்ஸ்ட், இது செகண்ட் சப் ஜாப், இது தேர்ட் சப் ஜாப். ப்ரீ ஜாப் கொடுத்துருக்கறதுனால செகண்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் ஜி. ஓகே சூப்பர். அப்புறம் தென் ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆகுமா? வேலை பாருங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் லைக் ரன் ஆகும். எரர்னால எரர் வந்துரும். ஸோ தென் ஆன் சப் ஜாப் எரர் வச்சு தேர்ட் ஜாப் ரன் ஆகும் ஜி. ஓகே ஃபைன். இது மாதிரி என்ன பண்ணணும்னா இத ப்ரீ ஜாப். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு சேஞ்ச் தி திங். ஓகேங்களா? என்ன பண்ண போறேன்னா இந்த சப் ஜாப் எரர் எடுத்துற போறேன். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண போறேன். என்ன சேஞ்சஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நான் பாஸ்வேர்டு வந்து கரெக்டான யூசர் நேம் கொடுக்க போறேன். கரெக்டான பாஸ்வேர்ட் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு என்ன பண்றேன், இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் ஒன் மோர் காம்போனன்ட், tPostJob யூஸ் பண்ண போறேன். சரி, இப்போ வந்து எனக்கு எந்த ஜாப் ரன் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். போஸ்ட்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு வந்து ஃபைனலா அந்த ஜாப் தான் ரன் ஆகும் எனக்கு. ஓகேவா? இப்போ சொல்லலாம். தேர்ட் செகண்ட் அப்படி சொல்லாதீங்க. லைக் அந்த ஜாப் நேம் சொல்லுங்க. ஜாப் நேம் வந்து ப்ரீ ஜாப் இருக்குல்ல, ப்ரீ ஜாப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னீங்கன்னா புரியும் எனக்கு. ப்ரீ ஜாப் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் ஜாப் நெக்ஸ்ட் போஸ்ட் ஜாப். 2 3 and 1 கரெக்ட்டா? ஓகே. 2 3 and 1. எதுக்கு நான் கன்வின்ஸ் பண்றேன்னா சில டைம் எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுது. இது மாதிரி தான் வர்க் பண்ணணும்னு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க வர்க் பண்ண மாட்டீங்க. இது மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஓகே புரியுது. பாத்தீங்கன்னா வந்து எனக்கு என்ன ஆகுது, இது ரன் ஆகுது. பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இது ரன் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன போஸ்ட் ஜாப் ரன் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் இன்னொரு கன்வின்ஸ் பண்றேன். 10 மினிட்ஸ் இருக்கா, ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் பண்றேன். திருப்பி நான் என்ன பண்றேன்னா ஐ கோயிங் டு ஜாப் மல்டி த்ரெட்டிங் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். மல்டி த்ரெட்டிங் எக்ஸிக்யூட் பண்ணா என்ன நடக்கும் நீங்க சொல்லணும் எனக்கு. இப்போ மல்டி த்ரெட்டிங் எனேபிள் பண்ணிட்டேன். மல்டி த்ரெட்டிங்னா என்ன தெரியுதா? இது ஒரு த்ரெட்னு சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த ஒரு சப்ஜாப் ஒரு த்ரெட்னு சொல்றேன். இது ஒரு த்ரெட், மொத்தம் 3 த்ரெட் இருக்கு. இந்த 3 த்ரெட் பேரலல் எக்ஸிக்யூட் ஆகும் போது நான் மல்டி த்ரெட்டிங் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் ப்ரீ ஜாப் கொடுத்துருக்கேன், போஸ்ட் ஜாப் கொடுத்துருக்கேன். நான் மல்டி த்ரெட்டிங் எனேபிள் பண்ணிட்டேன். அப்போ வந்து எனக்கு எந்த ஜாப் ரன் ஆகும்? எனக்கு சேமா தான் ஜி ரன் ஆகும். லைக் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஜாப் ரன் ஆகும், நெக்ஸ்ட் அந்த செகண்ட் ஐ மீன் தேர்ட் ரன் ஆகும் அண்ட் போஸ்ட் ஜாப் ரன் ஆகும். மூணு பேரலல் ரன் ஆகும்னு சொல்றீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரீ ஜாப் ரன் ஆகும். ஓகே. அண்ட் அப்புறம் வந்து லாஸ்ட் ஜாப் தேர்ட் ஜாப் ரன் ஆகும். ஓகே. அப்புறம் லாஸ்ட் போஸ்ட் ஜாப் ரன் ஆகும். ஓகே. சங்கீதா ரெடி அக்ரி? பிகாஸ் நம்ம ப்ரீ ஜாப்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம். ஆமா கரெக்ட். அவன் சொன்னது கரெக்ட் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா லைக் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபைல்ல வந்து அந்த கன்சோல்ல எரர் அடிச்சா தான் எரர் வந்து உங்களுக்கு இங்க பண்ண முடியும். ஓகேங்களா? நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த ஃபைல் பார்த்து நான் வரேன். அப்புறம் இப்போ வந்து நான் ரன் பண்ண போறேன். லைக் எனிபடி ஹேவ் டவுட்ஸ்? இப்போ பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரீ ஜாப் வந்து ரன் ஆகணும். அப்புறம் எனக்கு என்ன ஆகணும்? தேர்ட் ஜாப் ரன் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? போஸ்ட் ஜாப் ரன் ஆகும். ஓகேவா? சரி ஃபைன். நவ்
ஒரு ஒரு சின்ன ஒரு காம்பவுண்ட் ஆட் பண்ணுவோம். ஒரு சின்ன காம்பவுண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? மெசேஜ் பாக்ஸ். மெசேஜ் பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஹெல்ப் பண்ணலாம். ஏன் ஆன் காம்பவுண்ட் ஓகேன்னு தரேன் தெரியுதா? இந்த காம்பவுண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா, எனக்கு வந்து இந்த காம்பவுண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும்னா ஐ கோயிங் டு பிரிண்ட் சம் மெசேஜஸ். என்ன பிரிண்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பிரிண்ட் பண்ணலாம்? Loan record is successfully inserted. Loan records. ஏதாவது வேர்டு சொல்லுங்க, எனக்கு ஏதாவது மீனிங்ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். fully inserted. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா ஐ கோயிங் டு யூஸ் மெசேஜ் பாக்ஸ் ஃபார் திஸ். எனக்கு என்ன ஆகணும்னா ரன் பண்ணும்போது இந்த போஸ்ட் ஜாப் ரன் பண்ணி முடிச்ச உடனே அதர்வைஸ் ஐ கோயிங் டு கிவ் த மெசேஜஸ் ஆல் ஜாப்ஸ் ran successfully. அப்படி வச்சிடலாமா? மீனிங்ஃபுல்லா வைக்கலாம். ஆல் ஜாப்ஸ், ஆல் சப் ஜாப்ஸ் run successfully. இது ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து எப்படி டிசைன் பேஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா கரெக்டா எல்லாம் ஜாப்ஸ் சக்சஸ் மெசேஜ் மாதிரி எல்லா ஃபர்ஸ்ட் இந்த ஜாப் ரன் ஆகும், இந்த ஜாப் ரன் ஆகும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரன் ஆகும், இந்த ஜாப் ரன் ஆகும். ரன் ஆகி முடிச்சு எனக்கு என்ன மெசேஜ் வரணும்? எனக்கு என்ன மெசேஜ் வரணும்? All jobs run successfully சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்ல யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து டிசைன் பேஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டிசைன் பேஸ்ல வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். மெசேஜ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. ஏதாவது ஜாப் ரன் ஆயிடுச்சுன்னா இப்போ ரன் பண்றேன் பாருங்க. எல்லா ஜாப் ரன் ஆகி முடிச்சோடனே போஸ்ட் ஜாப் ட்ரிகர் ஆகும். போஸ்ட் ஜாப் ட்ரிகர் ஆகணும்னு ஒரு மெசேஜ் வரும். எனக்கு வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். வில் டேக் சம் டைம் பிகாஸ் த ஜாப் இஸ் ஸ்டில் ரன்னிங். கீழே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கில் சைடுக்கு போல. என்னாச்சு? ஸ்டக் ஆயிடுச்சோ? இருங்க. வந்திருக்கா? ஆல் ஜாப்ஸ் ரன் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு இது வந்து யாரும் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. ப்ரொடக்ஷன்ல வந்து யாரும் இந்த மெசேஜ் பார்க்க போறது இல்லை. ஓகேங்களா? எவ்ரி ஒன் தே யூஸ் ஒன் மோர் காம்பவுண்ட், இமெயில் காம்பவுண்ட். ஒரு ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிடுச்சுன்னா இமெயில் காம்பவுண்ட் இருக்கு. இமெயில் ஆட்டோமேட்டிக் இமெயில் போயிடும் எல்லாருக்கும். இந்த ஜாப் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு, இன்னைக்கு வந்து ஜாப் வந்து லோன் டேட்டாபேஸ்ல வந்து லோன் ஃபைல் வந்து நாங்கள் டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், ஸ்டேஜிங்ல வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டேட்டா வேர் மூவ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா மெசேஜ் மட்டும் தான் இமெயில் வரும் யாருக்குமே. இதை வந்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க. டிசைன் பேஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ப்ரீ ஜாப் சப் ஜாப் வந்து டுமாரோ கண்டினியூ ஆகும் வித் மல்டி த்ரெட்டிங்கோட. ஏன்னா ப்ரீ சப் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் லொகேட் செக் பண்ணணும். இன்னைக்கு நான் போடும்போது ஒரு இஷ்யூ வந்துச்சு, பாத்தீங்களா இல்லையா? எனக்கு வந்து நான் சப் ஜாப் பேரை கொடுக்கும்போது எனக்கு ஃபைல் அந்த லொகேஷன்ல இல்லவே இல்லை. எனக்கு வந்து என்ன ஆகும்னா எரர் மெசேஜ் வந்து எனக்கு கன்சோல்ல கேப்சர் ஆகல. அதாவது தான் வந்து அந்த கன்ஃபியூஷன் கிரியேட் ஆச்சு. ஓகேவா? டுமாரோ வில் சி த டி ப்ரீ சப் ஜாப் அண்ட் டி போஸ்ட் சப் ஜாப் பார்ப்போம். பார்த்துட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், டுமாரோ வி கோயிங் டு see the மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட். மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு சேவ் த டைம். இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங். tPreJob இட்ஸ் த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் ஐ கேன் see. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆல் ஜாப்ஸ் ரன் சக்சஸ்ஃபுல்லி வருது. இந்த மெசேஜ் நீங்க என்ன பண்ணலாம்னா எங்க வேணுமோ மெசேஜ் பாக்ஸ் வேணுமோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த காம்பவுண்ட் வந்து எனக்கு வேணும், இந்த காம்பவுண்ட்ல எனக்கு வேணும்னா கண்ட்ரோல் வி கொடுங்க, மெசேஜ் பாக்ஸ் ஆட் பண்ணுங்க. மெசேஜ் ஆட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா just trigger and then on component okay. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு மெசேஜ் பாக்ஸ் இங்க வேணும்னா இது இட்ஸ் லைக் ஹவ் டு சே, இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோவா யாரும் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. சும்மா டிசைன் பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆன் காம்பவுண்ட் யூஸ் பண்ணுங்க. டோட்டலி 3 times எனக்கு வந்து என்ன ஆகணும்னா எனக்கு வந்து எனக்கு என்ன ஆகணும், மெசேஜ் வரணும். எனக்கு இப்போ அங்க ரோ டு மெயின் கொடுத்தா அந்த மெசேஜ் வராதா? ரோ டு மெயின் எப்போ தருவோம்? நம்ம வந்து ரோ வந்து எதுக்குன்னா ஒரு ரெக்கார்டை ஐட்ரேட் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ணி அந்த ஒரு ரெக்கார்டை என்ன பண்ணுவோம்னா இன்னொரு காம்பனன்ட்டுக்கு டேட்டா ஃப்ளோ சென்ட் பண்ணுவோம். கரெக்டா? ஆனா இங்க வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து இங்க என்ன போட்டுருன்னு பாருங்க, 3 வாட்டி வரும் எனக்கு. ஏன்னா 3 டைம் கனெக்ட் பண்ணிருக்கேன்ல. எனக்கு என்ன ஆகும்னா இந்த காம்பவுண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு வந்து இந்த மெசேஜ் பிரிண்ட் பண்ணு. தட் இஸ் கால்ட் ஆன் காம்பவுண்ட் ஓகே. புரியுதா?
இத புரியுதா இல்லையா? இந்த காம்போனன்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா எனக்கு ரெக்கார்ட் இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து இதை பிரிண்ட் பண்ண எனக்கு இந்த காம்போனன்ட்ல வந்து சாரி இந்த காம்போனன்ட் வந்து எப்போ இன்சர்ட் ஆகும் எனக்கு டேட்டா ஃபுல்லா ரீட் பண்ணி இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு இது பிரிண்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இன்னொரு காம்போனன்ட் யூஸ் பண்ண போறேன். அது காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் தான். இது வந்து நான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. யாரும் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா லைக் ஹவு டு சே ஒன்லி 5% டைம்ஸ் வில் யூஸ் tSleep. tSleep என்ன தெரியுதா? யார் அது மியூட் போற? ஓகே 1 minute. tSleep என்ன காமன் பாத்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிடுறேன். சாரி tSleep ட்ரிகர் போங்க. இந்த ஆன் சப்ஜாப் ஓகேன்னா இது கொடுங்க. ஓகேங்களா? tSleepனா என்ன காம்பவுண்ட் அர்த்தம்னா how many seconds you can pass the job. ஒரு ஜாபை வந்து நான் எவ்வளவு செகண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். I going to give 10 seconds அந்த ஜாப் பாஸ் பண்ண போறேன். அப்ப நான் என்ன பண்ண tSleep யூஸ் பண்ணலாம். tSleep யூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னா லைக் ஃபர்ஸ்ட் எனக்கு எந்த ஜாப் ரன் ஆகும்? இந்த ஜாப் ரன் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா 10 செகண்ட்ஸ் வந்து எனக்கு என்ன ஆகும்? ஜாப் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்புறம் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஜாப் எக்ஸிக்யூட் ஆகும். எனிபடி ஹேவிங் டவுட்ஸ் இன் tSleep? tSleepல டவுட்ஸ் இருக்கா? இல்ல சார் இல்ல. ஸ்லீப்னா ஒண்ணும் கிடையாதுப்பா. இந்த இப்ப ரன் பண்ற பாருங்க ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அந்த வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேர்ட் ஜாப் இருக்குல்ல ப்ரீ ஜாப் ரன் ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் ஜாப் இதான் செகண்ட் ஜாப் சொல்ல வரேன் நான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்னு வச்சுக்கலாம் ப்ரீ ஜாப். செகண்ட் ஜாப் வந்து 10 செகண்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்லீப் ஆயிடும். ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பண்ணுங்க கிளியர் கொடுங்க, கொடுத்துட்டு ரன் கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஸ்லீப் ஆகும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்லீப்ல இருக்கு. இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு என்ன ஆகும்? இந்த ஜாப் ரன் ஆகும் பாருங்க. ஸ்டார்டிங் வரும் பாருங்க. டென் செகண்ட்ஸ் ஆகலையா? என்ன நடக்குது இங்க? 10 செகண்ட்ஸ் ஆகலையோ? ரன்னிங்ல தான் இருக்கு. What happened? 10 seconds or 10 minutes அது? வெயிட் பண்ணுங்க. கில் பண்ணிட்டு டைம் கம்மியா தரேன் நான். வெயிட் பண்ணுங்க. செகண்ட்ஸ் என்ன போட்டுதானுங்க? செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் தான். give 2 seconds. ஓ மெசேஜ் பாக்ஸ் வரலையா? சாரி 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 மெசேஜ் பாக்ஸ் கனெக்ட் பண்ணது பிரச்சனை ஆயிடுச்சு. 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணது பாத்தீங்கன்னா தெரியுதா? இருங்க நான் மெசேஜ் பாக்ஸ் நான் எடுத்து விட்டுறேன். இல்லைன்னா அது வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்புட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு தெரியும் உங்களுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் ஃபர்ஸ்ட் ஜாப் ரன் ஆயிடும். இதுக்கப்புறம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். பாத்தீங்கன்னா ரன் ஆகல பாருங்க. தெரியுதா? 2 செகண்ட்ஸ் கழிச்சு என்ன ஆகுது? இது ரன் ஆயிருக்கு. அப்புறம் தான் ரன் ஆயிருக்கு. ஓகே ராஜா, எனக்கு அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க எல்லா பசங்க ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஸ்டாப் தி ரெக்கார்டிங். ஓகே. யூ கேன் டிஸ்கனெக்ட்.